உள்ளத்தின் ஆழத்திலிருந்து दिल की गहराई से கண்களை மூடி आंखें बंद करके எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். इतना भलाई मुझ पे किया प्रभु, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், हजारों हजारों भलाई है प्रभु। கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன். परमेश्वर यीशु मुझे भलाई किया इसलिए मैं उसे गीत गाऊंगा। தீமை போல தெரிந்தது கூட நன்மையை மாறச்சு. बुराई भी हमें समझने लगेंगे तो फिर उसको भलाई से। ராஜா சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது. दाऊद कहता है मैं उपद्रव में आया था, अच्छा है। பிரமாணங்களை கற்றுக்கொண்டு प्रमाणों को मैंने सीख लिया है। காரில் போல என்னை சூழ்ந்த பொழுது अंधकार मुझे घेर लिया तो भी வெளி வீசிய ஒளியா எனக்கு வந்தீரப்பா. मेरे जिंदगी में रोशनी बनकर आए। வாழ்க்கையில ஒளியா வந்தீரே. जिंदगी में रोशनी यीशु। கசப்பான என் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றி கொடுத்தீரே. जिंदगी मधुर बना दिया प्रभु। உதவாத தள்ளப்பட்ட கல்லா இருந்தேன் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினீரே. काम का नहीं था, टुकड़ा हुआ पत्थर को मोड़े में अच्छा बनाया। अच्छा चला कर आया प्रभु। கரத்தை பிடித்து நடத்தி வந்தீரே. को पकड़ के चलाया यीशु। காலையில அழுகைண்டா மாலையில சிரிப்பாக்கிறீரேன். रात को रोना था लेकिन सुबह में उसे मगन बना दिया प्रभु। பெருகி சிக்கி தவிக்கும் பொழுது इतना भी परेशानी मुझे दबाव रहेगा तो भी கரங்கள் என்னை தூக்கியது. आपका हाथ मुझे उठाया प्रभु। என் கால்கள் சறுக்கும் போது கரங்கள் என்னை தாங்கியது. मेरा पैर फिसलते समय आपका अनुग्रह मुझे संभाल लिया। பயத்துல மரண பள்ளத்தாக்குல இருக்கும் போது உங்களுடைய கரம் என்னை தூக்கியது. डर के मारे में मौत की तराई में था लेकिन प्रभु का हाथ मुझे उठाया। நான் சோர்ந்து போயிருக்கும்போது ஆற்றி தேற்றியது. मैं निराश में बैठा था लेकिन प्रभु ने मुझे तसल्ली दिया प्रभु। अच्छा विनीसर தகப்பனே, पिताजी நன்மை செய்தவரே, भलाई किया प्रभु, நன்றி சொல்லுகிறேன். धन्यवाद कहता हूँ। நன்றி से प्रभु को धन्यवाद। பக்கத்துல யாரையும் பார்க்க வேண்டாம். आजू बाजू में किसी को मत देखो। உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. गहरा से प्रभु की ओर देखो। கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியாலே प्रभु हमें அவரை துதித்து उसको मैं गीत गाऊंगा। நான் உபத்திரப்பட்ட தாவீதை கர்த்தர் அவனை ஆட பாட வைத்தார். क्लेश दिया दाऊद को प्रभु गीत गाने रखा। அவன் வெட்கப்படவே இல்லை. वो कभी लज्जा சபைகளுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தினார். भाइयों के बीच में प्रभु उसका सिर को ऊंचा किया। கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி துதித்து பாடினார். प्रभु मुझे भला किया करके इसलिए प्रभु को धन्यवाद कर कर गीत गाया। ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் முக்கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும்போது சிக்கி தவித்திடாதோ உதவும் முக்கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் முக்கரங்கள் நான் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரேசையா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையோ. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே. சொல்ல வார்த்தை இல்லையே. மரணம் பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை கரங்கள் நான் கண்டேன்.
शब्द नहीं प्रभु आपका எதிரியோட பிள்ளை தனக்கு தீமை செய்ய வந்தவனோட பிள்ளை அவனுக்கு அடைக்கல கொடுத்து ஹல்லேலூயா நீ தயவு பாராட்டுகிறீரே ஹல்லேலூயா. அப்படிதான் ஒன்றுக்கு உதவாது தேவனை விட்டு பிரிந்து தூரமாய் இருந்த நமக்கு கர்த்தருடைய கண்கள்ல ஒவ்வொரு நாளும் தயவு கிடைக்கிறது. அவன் நிமித்தமாக மனிதர் கண்களில் தயவு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று செத்த நாயை போல இருக்கிற உடவனாய் இருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஹல்லேலூயா தயவு பாராட்ட சித்தமானாரே. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாது இருந்த நமக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா 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 சொல்ல முடியும். ஆண்டவருடைய கிருபை கிருபையை தருகிறது. அவர் தயவினை தேடுகிறது. ஹல்லேலூயா. मुझे धन्यवाद 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 के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा उपकार तेरे बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद धन्यवाद यीशु मेरे खुदा उपकार तेरे बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद योग्यता से बढ़ के दिया अपनी दया से दूर मुझे योग्यता से बढ़ के दिया अपनी दया से दूर मुझे मरने से जाना मिला मुझे आभारी हो प्रभु में बोले के सब दिल की कह रहे हैं आंखों से जाना मिला मुझे आभारी हो प्रभु में धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा
आराधना यीशु को, 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 உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே தந்தஞ்சிந்தரவு மகிமாகாதிரவு தாஜா துக்கியா தலாயிசோ
எனக்கு போதும் பல விதத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று मेरा अनुग्रह तेरे काफी है, तेरा निर्बलता मेरा बल पूरा होगा। சூழ்நிலை எப்படியாவது இருக்கலாம், परिस्थिति किसी भी हो, எல்லாத்தையும் மாற்றி போட தேவன் வல்லவர். सबको बदलने वाला परमेश्वर अपने साथ है। சூழ்நிலையை பார்க்காதபடி परिस्थिति को मत देखो, கர்த்தரை நோக்கி பார்க்க, प्रभु की ओर देखो। கண்கள் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. मुझे वही बल देगा प्रभु। என்னோட செய்யும் வடக்கிழந்து கிழக்கிழந்து இல்ல, मेरा जय पूरब से नहीं, पश्चिम से नहीं, उत्तर से नहीं, दक्षिण से नहीं, केवल प्रभु यीशु मसीह से आता है। हम बोलेंगे அவரை நோக்கி பார்க்க, उसकी ओर देखेंगे, அவரை போல் மாற, उसके जैसा बदलने के लिए கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாள் வழி நடத்துவாங்க. प्रभु हमें हर दिन चला रहेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। சோத்ரம் 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 சோத்ரம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. பிரபு பல்லாக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்। यीशु मसीह के नाम से आपको सबको स्वागत करते हैं। ஆமென், ஹalleluya, ஹalleluya। இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நேரா கடந்து செல்வோம்। आज के दिन भी प्रभु का वचन के लिए हम भाग लेंगे। ஹalleluya। 2 நாளாகமம், दूसरा इतिहास, 2 நாளாகமத்துல 14ஆம் அதிகாரம் 14 अधिकार पे 11 वचन को हम पढ़ेंगे। ஆசாதான் தேவனை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. தியானம் சொன்னோம், லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஹalleluya. இதை ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆமென் போலங்க. ஹalleluya. கர்த்தாவே, ஆமென். प्रभु, இந்த நாளுக்கான தலைப்பு என்ன கொடுக்கலாம்னா, கர்த்தரை சார்ந்து வாழுதல். முதலாவது, प्रभु के साथ जीना। हमें प्रभु के साथ ही रहना। प्रभु के साथ ही रहना। कुछ भी होएगा तो प्रभु है। हमें बोलेंगे எது நடந்தாலும் ஆண்டவர் தான். ஹalleluya. எது நடந்தாலும் கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு பழக்கம், அந்த கிருபை நமக்கு வந்து கர்த்தர் ஹalleluya நம்மோடு கூட இருக்க ஒருவனும் அசைக்க முடியாது. कुछ भी होने दो, प्रभु के साथ जीना रहना एक बहुत बड़ा बात है। हमें बोलेंगे हालेलुया। ஒவ்வொரு நேரத்தில் அப்பாவை நோக்கி பார்க்கணும். हर समय में प्रभु को देखना है। हमें बोलेंगे आमेन। தேவைக்கு மட்டும் பார்க்க கூடாது, हर मुसीबत में नहीं, எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கணும். हर समय देखना है। हमें बोलेंगे हालेलुया। தாவீது அப்படிதான் பார்த்தாரு. दाऊद ऐसे ही देखा। ஹalleluya, हालेलुया। 1 சாமுவேல்ல பிறந்த தாவீது, पहले सामुएल में पैदा हुआ दाऊद வெளிப்படுத்தின விசேஷமா வராரு. ஆமென் சொல்லுங்க. प्रकटीकरण तक आता है। हालेलुया, हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? हालेलुया। 1 சாமுவேல்ல பிறந்த தாவீது வெளிப்படுத்தல் வர பேசப்படுகிறார். எப்படி வந்தாரு? கர்த்தர் எப்போது முன்பாக வைத்தார்? ஆமென் சொல்லுங்க. हालेलुया। हमेशा प्रभु को आगे रखता था, प्रभु की ओर बोलता था, प्रभु में संभाषण करता था। हालेलुया। प्रभु में आगे जाऊं, मैं मेरे को उसको उधर जाऊं, इधर जाऊं, पूछता था। प्रभु बोलता था जा, जय पाएगा। आमीन बोलेंगे। எல்லா வேலையிலும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவனாக இருந்தான். நான் எங்க போகணும், யுத்தம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எல்லாமே ஆண்டோட கேட்டு கேட்டு பண்றவனா இருந்தான். ஏற்கனவே ஆண்டோட பல ட்ரைனிங் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்ச வேலையா இருந்தா கூட மறுபடியும் ஆண்டோட போய் கேட்டு அத அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. நமக்கு எவ்வளவுதான் प्रैक्टिकल एक्सपीरियंस இருந்தாலும், हालेलुया, நமக்கு எவ்வளவுதான் ஞானம் புத்தி இருந்தாலும், हमको कितना भी ज्ञान बुद्धि रहेगा तो भी, हालेलुया, அப்பாவை சார்ந்து இருக்கும்போது அது ஒரு தனியான ஒரு இன்பமான அனுபவம். पिताजी के साथ जीना एक बहुत बड़ा एक बहुमूल्य आशीष है। हालेलुया, हालेलुया, हालेलुया। எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் இதெல்லாம் அப்பா நீங்க தானப்பா தந்தீங்கன்னு அவரே முன்னிலைப்படுத்த நம்ம உயர்த்துவார். हालेलुया। कितना भी पैसा धन दौलत अधिकार होगा तो भी वो अपना राज आकर मिलकर प्रभु के साथ ही रहता हुआ, यीशुவே நீங்க தான்ப்பா என்று சொல்லும்போது அவர் உள்ள மகிழும். यीशु आप ही सब कुछ है कर हर समय प्रभु के समूह में जाने के टाइम में प्रभु बना होता है। हालेलुया, 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 हालेलुया। வாழ்க்கை அப்படி மாறுவதாக हमारा जिंदगी भी ऐसा बदलने दो। हालेलुया। हमें प्रैक्टिकला நம்ம இருப்போம், प्रैक्टिकली हम प्रभु के साथ ऐसा एक जिंदगी बिताएंगे। हालेलुया, हालेलुया। ஆசாவுடைய தகப்பன், आशा का पिताजी அவன் இறந்த பிறகு मरने के बाद ஆசா ராஜாவானான்.
आशा राजा बन गया। ஹalleluya ஹalleluya. யூதால ஆசா ராஜாவானான். யூதா யெகூதா यहूदा में ராஜா राजा बना आशा राजा आशा राजा था। आमीन बोलेंगे हालेलुया। और पैर आशा उसका नाम क्या है? आशा। हमारी भी आशा है प्रभु के साथ रहना। आमीन बोलेंगे हमारा भी आशा है प्रभु के साथ रहना है। जो प्रभु के साथ रहना चाहते हैं ताली बजाएंगे प्रभु के लिए। हालेलुया। हालेलुया। हम आशा है, हमारा आशा है। நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, अच्छे से चल रहा था। हालेलुया। அவனுக்கு முன்பாக தேசம் அமெரிக்கையாக இருந்தது, उसके सामने देश शांति से था। हालेलुया हालेलुया। ஆசா சொன்னா आशा ने कहा தேசம் நமக்கு முன்பாக நன்மையாக இருக்கிறது, देश हमारे सामने भलाई में है, நாம் அலங்கங்களை கட்டி அதை பலப்படுத்துவோம், உறுதிப்படுத்துவோம்। हम महल किला किला बनाएंगे, किला बनाकर और उसको स्थिर करेंगे। हमें हालेलुया हमारे शहर में शहर पना बनाएंगे, अलंकங்களை कटुவோம், शहर पना बनाएंगे, उसको एकदम मजबूत करेंगे, उसको ताला लगाएंगे, ये करेंगे वो करेंगे, क्योंकि प्रभु ने ऐसा एक स्थिति दिया है, हम प्रभु के नाम में ये सब करेंगे। आमीन बोलेंगे। நம்முடைய தேசம் நல்ல நன்மையா இருக்கிறதுனால நம்முடைய தேசத்தை நம்ம அலங்கரித்து அங்கங்க நம்ம அப்படியே அந்த அலங்கங்களை கட்டி அழகுபடுத்துவோம் என்று சொல்லி ஆசைப்பட்டான்। हालेलुया। அவன் பண்ணினான், காரியம் ஆயிட்டது। उसने प्रयास किया, पूरा हो गया। आमीन बोलेंगे। हालेलुया। 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 நம்மளும் பிரயாசப்பட்ட கர்த்தர் ஆசீர்வதிப்பார்। ஆமென் சொல்லுங்க। हम भी प्रयास करेंगे तो प्रभु देगा। எத்தனை ஆமென் சொல்றீங்க? हालेलुया। எத்தனை ஆமென் சொல்றீங்க? आमेन। அவன் ஆசா கர்த்தரை நம்பினான், आशा प्रभु को ऊपर भरोसा किया, முதல் கர்த்தரை சார்ந்து இருக்குது, प्रभु को साथ रहना। हालेलुया। எதனால அப்பதான் कुछ भी होने दो प्रभु देगा। हालेलुया। हालेलुया। அப்படி இருக்கும்போது ऐसे रहने के समय में அது 14:7 வாசிங்க। 17 அதிகாரம் में 7वां वचन पढ़ेंगे। அவன் அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பார்கள் போட்டு பலப்படுத்துவோமாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது। ஆமென் சொல்லுங்க। அல்லேலூயா। அல்லேலூயா। ஆசா செய்ததை கர்த்தர் வாய்க்க செய்தார்। आशा ने जो कार्य किया उसको प्रभु ने साथ दिया। आमीन बोलेंगे। हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில हमारे जिंदगी में भी हालेलुया நம்ம ஆண்டவர் நம்ம நல்ல ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கிற அந்த நாட்கள்ல हमारा भलाई से रखने के समय में நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना चाहिए? உள்ளத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து பலப்படணும்। हमारा हृदय में प्रभु का वचन को पढ़कर हम स्थिर पाना है। हालेलुया। हालेलुया। ஆசா அலங்கத்தை கட்டினா, वो आशा ने अपना महल को बनाया। ஆமென்। நாம் இந்த தேசத்துல இயேசுவின் ராஜ்யத்தை கட்டணும்। ஆமென் சொல்லுங்க। हम इस देश में प्रभु का राज बांधने के लिए हम स्थिर होना चाहिए। ஆமென் சொல்லுங்க எல்லாரும்। हालेलुया। அவர் அலங்கத்தை கட்டினார்கள், उसने पत्थर से कुछ बांधा, ஆமென், शहर बना, शहर बना। ஆமென்। हालेलुया। காரியம் வாய்த்தது, वो कार्य भी पूरा हो गया। ஆமென் बोलेंगे। हालेलुया। நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, हम प्रभु को साथ प्रार्थना करने के समय में தேசத்தை ரட்சிக்கப்பா, हमारा देश को उद्धार करो प्रभु, கர்த்தர் வாய்க்க செய்வார்। प्रभु कार्य को ஆமென் बोलेंगे। चलेगा। ஆமென் बोलेंगे। हालेलुया। அதுவரை நன்றா தான் போயிட்டு இருந்துச்சு। तब तक अच्छा ही था, ஆமென் बोलेंगे। भलाई में चल रहा था, எல்லாமே நன்றாக போய் सब கொண்டிருந்தது। कुछ भलाई में चल रहा था। நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்றா தான் போயிட்டு இருக்குது। हमारा जिंदगी में भी भलाई से चलता है, ஆனால் लेकिन हालेलुया, हालेलुया, ஆனால் ஒரு காரியம் பாருங்க வருகிறது। एक कार्य आ रहा है। हालेलुया। हालेलुया। ஆசாவோட இருந்தது 5,80,000 போர் வீரர்கள்। आशा का साथ रहने वाला फौज लोग है 5,80,000। 5,80,000। आमीन बोलेंगे। हालेलुया। आमीन। பெரிய படை வீரர்கள் இருந்தா எல்லாமே பராக்கிரமசாலிகள்। बहुत बड़ा सेना था उसके पास। ஆமென்। हालेलुया। பராக்கிரமசாலிகள்। ஆமென் சொல்லுங்க। पराक्रम। हालेलुया। ஆசாவுடைய வாழ்க்கை படிக்கணும் 2 நாளாக 14, 15, 16 வீட்டுல போய் நன்றாக வாசித்து பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியம் உங்க வாழ்க்கை செய்வார்। ஆமென்। सेकंड क्रॉनिकल 14-15 सब घर पे जाके पढ़कर देखिए। ஆமென்। ஆமென் போலீங்க। அப்ப ஆண்டோடைய அந்த கிருபை ஆசாக இருந்தனால பெரிய காரியங்கள் செய்தார், காரியம் வாய்த்தது। ஆனா அதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது। लेकिन उसके बाद एक कार्य हुआ। என்ன காரியம்? कौन सा कार्य? எத்தியோப்பியா என்கிற இடத்திலிருந்து பெரிய சேனையோடு சேரா என்பவர் 10 லட்சம் வீரர்களோடு வருகிறார்। एथियोपिया करके देश से सेना, उसका वो सेना का नाम सेना राजा 10 लाख 10 लाख सेना का साथ आ रहा है। हालेलुया।
ஆமென் சொல்லுங்க. आशा के विरोध में आ रहा है। ஆமென். हालेलुया। 35 வருடம் தேசம் ராசாவுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு? அமெரிக்கையாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. 35 साल वो देश में भलाई में था, 5,80,000 सेना था, लेकिन उसका विरोध में 10 लाख के ऊपर बड़ा सेना इथियोपिया से आ रहा है। ஹalleluya. हालेलुया। ஆமென் போலுங்க. இவன்ட்ட இருந்தது எவ்வளவு? इसके पास कितना सेना था? 5,80,000 பேர். 5,80,000। சேராட்ட இருந்தது எவ்வளவு? 10 लाख। ஒரே வார்த்தை 10 लाख. ஆமென். हालेलुया। ஆமென் போலுங்க. हालेलुया। 4,20,000 பேர் ஜாஸ்தி. 4,30,000 लोग एक्स्ट्रा हो गया। ஹalleluya. ஆமென். उसको सामना कर सकते हैं। ஆனா ஆசா தன்னுடைய படையோடு போறான், சேர அங்கிருந்து வரான், ஆசா இங்கிருந்து போறான். 10,000 को सामना करने के लिए ये 5,80,000 के साथ जा रहे हैं, वो आमने सामने। ஹalleluya. ஆம்னே எதிர்ப்புறம் ஒரு இடத்துல அப்படி நிக்கிறாங்க யுத்தத்துக்கு. आमने सामने खड़ा रहता है, युद्ध के लिए तैयार होकर। ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தா தான் போகும். हमारा जिंदगी में भी कभी स्मूथ चलने के समय में ஆமென் போலுங்க. 35 साल लग जाता है। ஹalleluya. हालेलुया। இடையில திடீர்னு ஒரு சோம்பலாம் வரும். कभी ना कभी एक रुकावट आ जाता है, कठिन समय आ जाता है। சுகம் இல்லாம இருக்கலாம், ஒரு காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கலாம், ஒரு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே திடீர்னு வரலாம். हमारा जिंदगी में कभी ऐसा एक नुकसान, कभी बीमारी, ऐसा कोई संकट आ सकता है। ஹalleluya. हालेलुया। ராஜாக்கு என்ன வந்து தெரியுமா? போர் வந்தது, யுத்தம். राजा के विरोध में बीमारी नहीं आया, युद्ध वार आ गया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரே ஏன் இருக்குது உங்களுடைய கிருபையில் 5,80,000 ஆண்டவரே. आशा ने प्रभु को और देख के पुकार रहे हैं, प्रभु मुझ पर हमारे 5,80,000 लोग है, लेकिन मेरे सामने बहुत बड़ा सेना है। 10 लाख है, 10 लाख है, लेकिन आमने सामने खड़ा हो गया. எதிரும் முதிரமா நிக்கிறாங்க. फिर भी हम आमने सामने खड़ा हो गया। ஆமென் சொல்லுங்க. आमेन। ஹalleluya. आमेन। நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. हमारा जिंदगी में भी हमारा कमी से भी बढ़कर कुछ बड़ा कार्य का सामना करना जरूरी पड़ता है। ஆமென் சொல்லுமா. हालेलुया। ஆசாவுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. आशा का शुरुआत एकदम सुखी शांति भलाई में था। ஹalleluya. நல்ல காரியங்கள் செய்தான். बड़ा कार्य किया ஆமென் போலுங்க. देश में। ஹalleluya. ஆண்டவரே சார்ந்து கொண்டான். प्रभु को सहारा लिया। ஆமென் போலுங்க. हालेलुया। ஹalleluya. அப்போ அங்க ஆசா ஒரு அருமையான ஒரு ஜெபம் பண்ற பாருங்க. आशा उस जगह में एक अच्छा से प्रार्थना कर रहा है। ஆமென் போலுங்க. அததான் வாசித்தோம். 2 நாளாகமம் 14:11 திரும்ப வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனாயிருக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே ஆமென். எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் கரங்களை அப்படியே அசைத்து ஹalleluya. हालेलुया। எந்த சூழ்நிலையும் ஜெபம் பண்ண மட்டும் விட்டுறாதீங்க. कौन सा भी परिस्थिति में आप प्रार्थना करने के लिए छोड़ो मत। ஆமென். हालेलुया। हर समय யாரும் சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்துருங்க. हर समय प्रार्थना कर कर जागते रहो। ஆமென் போலுங்க. हालेलुया। பெரிய சேனை கண்டு बड़ा सेना को देखा है, அவன் சேனையை பார்த்த முதல்ல वो सेना को देखा, बड़ा सेना को ஆர்டர் பாக்குறான். प्रभु को देखा। ஹalleluya. நம்முடைய சூழ்நிலை பார்த்தோம் பயந்துரும். हमारा परिस्थिति को देखेगा तो हम डर जाएगा। ஹalleluya. हालेलुया। அப்பாவை பார்க்கும்போது लेकिन अप्पा को देखेगा तो ஹalleluya परिस्थिति कुछ नहीं. आमीन बोलेंगे. हालेलुया. मेरा परिस्थिति कुछ नहीं. शांतराज राजा आगे आजा। हालेलुया. परिस्थिति कुछ नहीं. हमारा परिस्थिति कुछ नहीं। हालेलुया बोलेंगे. हालेलुया. इधर आजा शांतराज इधर. हालेलुया. हमें बोलेंगे परिस्थिति कुछ नहीं. हमारा परिस्थिति कुछ नहीं. அப்பா பார்க்கும்போது प्रभु को देखने के समय में யாரெல்லாம் அப்பனுக்கு பாக்குறீங்க? कितने लोग प्रभु को देखने के लिए, எத்தனை பேர் சூழ்நிலை பாக்குறீங்க? कितने लोग हमारा आज का परिस्थिति को देखते हैं। हालेलुया. हालेलुया। என் அன்பு ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது हमारा भाई अनबरसन हॉस्पिटल में था तभी हालेलुया டாக்டர் வார்த்தை நாங்க கேட்கல. डॉक्टर का शब्द हम नहीं सुना, அவன் பயமுறுத்த வார்த்தையில சொல்லுவான். उसका शब्द सुनेगा तो हमको डर आ जाता है। அப்போ நோக்கி பார்த்தோம். प्रभु को और देखा, ரெண்டு பேர் ஓடணும். दोनों भागा, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா 2 जन एक मन होते तो எந்த காரியத்துக்கு பூமியில ஒருமனப்பட்டா ये कोई भी कार्य को ये धरती में एक मन होएगा तो हालेलुया. நான் கேட்பேன் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. जो स्वर्गराज में जो प्रभु है वो सुन रहा है। हालेलुया। ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். एक मन होकर प्रार्थना किया, எல்லாரும் ஜெபித்தோம். कलीसिया मिलकर प्रार्थना किया, ஜெபித்தோம். परिवार मिलकर प्रार्थना किया, ஜெபித்தார்கள்.
बार बहुत प्रभु का बच्चे लोग प्रार्थना किया, எல்லாத்தையும் கர்த்தர் கேட்டு सारा प्रार्थना को सुनकर ஹalleluya हालेलुया நல்ல சுகத்தை கொடுத்து अच्छे से चंगाई को देके சபைக்கு வர வைத்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. कलीसिया में भाग लेने के लिए सहायता किया। ஹalleluya ஹalleluya हालेलुया ஆமென் சொல்லுங்க. हालेलुया। முதல்ல ஆசா அங்க பார்த்தான். पहला प्रभु हमारा सामने जो है इतना बड़ा, முதல்ல ஆசா ஆட்களை பார்த்தான். वही आशा ने अपना सामने जो मुकाबला करने के लिए आ रहा है वो सेना को देखा, பிறகு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றான். फिर प्रभु को और देखकर प्रार्थना कर रहे ஹalleluya हैं। हालेलुया। அருமையான ஜெபம் அப்படிதானே? अच्छे से प्रार्थना। பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிற ஒரு லேசான காரியம். बलवान के लिए और कमजोर व्यक्ति के लिए भी भलाई करने में प्रभु आसान कार्य है। हालेलुया प्रभु को आसान कार्य बहुत है, आसान है. आमेन बोलेंगे. हालेलुया कोई आसान कार्य है। हालेलुया சூழ்நிலை பார்க்காதீர்கள். आज के परिस्थिति को मत देखो, அந்த சூழ்நிலை விடுவிக்கிற ஆண்டவரை பாருங்கள். उस परिस्थिति से, वो संकट से तुम्हें बचाने वाला प्रभु को देखो। ஆமென் हालेलुया ஜெபியுங்கள். प्रार्थना करो, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் आपका செய்வார். जिंदगी में बड़ा कार्य होएगा। हालेलुया हालेलुया। இன்னொன்னு சொன்னா अब एक बात, உண்மை சார்ந்து आपको और से आपको और से உம்முடைய நாமத்தில் आपका नाम से இந்த ஏராளமான கூட்டத்திற்கு ये बहुत बड़ा भीड़ का सेना का सामना करने के लिए आया வந்தோம். आया। हालेलुया हालेलुया। கர்த்தாவே पिता என்ன சொல்றது தெரியுமா? கர்த்தாவே प्रभु நீர் எங்கள் தேவன், आप मेरा प्रभु है, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். मनुष्य आपको जीतना नहीं चाहिए। आमेन हालेलुया आमेन बोलेंगे. हालेलुया हालेलुया हालेलुया। ये यहोवा तू हमारा परमेश्वर है, मनुष्य तुझ पर प्रबल ना होने पाएगा. हालेलुया। हालेलुया மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே ஆண்டவரேன்னு ஒரு ஜெபம் பண்ணா. मनुष्य आपको सामना मतलब जीतना नहीं चाहिए प्रभु करके प्रार्थना किया। நான் என்ன நினைக்கிறேன், हम क्या सोच रहे हैं? கடைசி வரை இருக்கு தெரியுமா? हाँ। இப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்களும் நினைக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya எதிரில பெரிய சேனை வந்து நிக்கி. सामने 10,000 का भीड़ का बड़ा सेना, 10 लाख। ஹalleluya இவன்ட கொஞ்சம், इसके पास அதுக்கு முகாமே கம்மி है 5,80,000. हालेलुया। ஹalleluya அவன் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தாவே पिताजी நீர் எங்கள் தேவன், आप मेरा प्रभु, மனுஷனை மேற்கொள்ள விடாதே. ஹalleluya मनुष्य ने आपको जीतना नहीं चाहिए। आमेन बोलेंगे. इसका मतलब जो कमजोर है हालेलुया वो प्रभु है। மனுஷனை மேற்கொள்ள விடாதேன்னு சொல்லி हालेलुया। அப்படி வேகம் ஜெபம் வேகமா வருகிறது. அவன் சொல்லுங்க प्रार्थना एकदम तेजी से आ रहा है। ஹalleluya Hallelujah. ஹalleluya கர்த்தாவே நீர் எங்களை மனுஷனை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லும்போது கர்த்தர் பலத்த கிரியை செய்தார். ரிபாஷ் प्रभु बड़ा कार्य किया। ஆமென். ஆண்டவர் அந்த 10 லட்சம் எத்தியோப்பியரை விரட்டி அடித்தார். तो 10 लाख लोगों के विरोध में प्रभु युद्ध किया और वो लोग सब भाग गए। கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததனால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 12वां वचन में लिखा है, तब इथियोपिया को विरोध आशा यूदा के सामने, यूदा का सामने, आशा के सामने हर कर भाग गया। ஹalleluya 10 लाख लोग भाग गया। आमेन बोलेंगे. हालेलुया। கர்த்தர் நம்மோடு இருந்தா நமக்கு எதிராக நிற்போம் யார்? हमारा संकट के समय प्रभु हमारे साथ रहेगा तो हमारे सामने कौन कर सकता है? ஹalleluya हालेलुया। சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருந்தால் எனக்கு எதிராக நிற்போம் யார்? प्रभु हमारा साथ रहेगा तो हमारे सामने कौन कर सकता है? आमेन हालेलुया। मिलकर बोलेंगे प्रभु मेरे साथ है. प्रभु मेरे साथ है। फिक्र की क्या बात है? फिक्र की क्या बात है? हालेलुया। நமக்கு மகிமை கருங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? प्रभु हमारा साथ रहेगा तो हमारे सामने कौन रह सकता है? ஆமென் बोलेंगे. हालेलुया। ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டான். आशा प्रभु को सहारा था। ஆமென். हालेलुया। நம்ம யாரை சார்ந்து இருக்கோம் சொல்லுங்க. हम किसका सहारा ले रहे हैं? எல்லாரும் கரங்களை அசைத்து हालेलुया। சார்ந்து இருக்கிறோம். प्रभु को और सहारा ले रहे हैं। இயேசுவே நீரே தேவன். आप भी प्रभु है। ஹalleluya எங்களை ஒருபோதும் கைவிடாதவர். कभी लक्षण नहीं करना है। கரங்களை அசைத்து ஆத்தோங்க எல்லாரும் बोलेंगे. हालेलुया। ஹalleluya 10 லட்சம் என்ன 10 கோடிகள் விரட்டி விட்டுறார் ஆண்டவர். 10 लाख लोगों को 10 करोड़ भी आएगा तो भी सामना नहीं कर सकता। ஹalleluya बोलेंगे. விரோதமான காரியங்களை இப்படிதான் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. हमारा विरोध में आज जो भी कार्य है वो सब ऐसे होना है। आमेन बोलेंगे. हालेलुया। पीछे तक आवाज आ रही है. हालेलुया। पीछे तक आवाज आ रही है. हालेलुया. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்?
प्रभु हमारा साथ रहेगा तो हमारा सामने कौन रहेगा सर? आमीन बोलेंगे। हालेलुया। ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டான்। आशा प्रभु को और सहारा था। ஆமென்। हालेलुया। நம்ம யாரை சார்ந்து இருக்கோம் சொல்லுங்க। हम किसका सहारा ले रहे हैं? எல்லாரும் கரங்களை அசைத்து हालेलुया। சார்ந்து இருக்கிறோம்। प्रभु को और सहारा ले रहे हैं। இயேசுவே நீரே தேவன்। आप भी प्रभु है। ஹalleluya। எங்களை ஒருபோதும் கைவிடாதவர்। कभी लक्षा नहीं करना है। கரங்களை அசைத்து ஆதோக இல்லாதவர் போலேங்க। हालेलुया। ஹalleluya। 10 லட்சம் என்ன 10 கோடிகள் விரட்டி விட்டுறார் ஆண்டவர்। 10 लाख लोगों को 10 करोड़ भी आएगा तो भी सामना नहीं कर सकता। ஹalleluya போலேங்க। ஹalleluya। இயேசு அவரும் ஆசாவோடு இருந்தார்। 35 வருஷம் வரை கர்த்தர் அழகாக நடத்தினார்। யுத்தத்திலேயே ஜெயத்தை தந்தார்। ஆமென் சொல்லுங்க। हालेलुया। 35 साल एकदम शांति में भलाई में भरा हुआ आशा का विरोध में बहुत बड़ा डबल गुना सेना का साथ आया, तभी प्रभु का सहारा लिया। हालेलुया। आमेन। அந்த அவர் தேடில உங்களோடு இருப்பார்। उसको खोजेगा तो आपके साथ रहेगा, आपके साथ रहेगा। अगर தேடலனா அவன் உங்களை விட்டுருவார்। हालेलुया। எத்தனை ஆமென் சொல்றீங்க? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆமென்। நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் ஆமென் சொல்லுங்க என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக இந்த ஆசா ராஜாவுக்கு இந்த வார்த்தைகள் வந்தது. ஆமென் சொல்லுங்க। हालेलुया। ஆசா என்கிற ராஜாவுக்கு தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தை வந்தது। ஆமென் சொல்லுங்க। அவன் 15ல பாக்குறோம், அதற்கு அப்புறம் அதிக திடன் கொண்டு நிறைய காரியங்களை செய்தான் என்ற வேதத்துல 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்। हालेलुया। उसके बाद 15वां चैप्टर में उसके बाद उसने जो भी कुछ किया सब प्रभु ने दिया। आमीन बोलेंगे। हालेलुया। हालेलुया। खोजने वाले को प्रभु सहायता करता है। आमीन बोलेंगे। हालेलुया। जो जो प्रभु को खोजेगा प्रभु उसके साथ रहता है। हालेलुया। இறைமையில் ஆண்டவர் சொல்றார், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினார்கள், நீங்க என்ன கண்டடைவீர்கள்। आपका पूरा मन के साथ मुझे खोजेगा तो मुझे दिखाई देगा करके निर्णय पैसों को बताया। आमीन बोलेंगे। எத்தனை பேர் முழு இருதயத்தோடு ஆண்டவர் தேடுறோம்? कितने पूरा मन से प्रभु को ढूंढ रहे हैं। हालेलुया। எத்தனை பேர் எனக்கு ஒரு தேவை முடிஞ்ச உடனே எத்தனை பேர் ஆண்டவர் மறக்கிறோம்? कितने लोग मेरा एक जरूरत पूरा हो गया करके प्रभु को भूल जाता है। हालेलुया। हालेलुया। நிறைய பேர் அப்படி உண்டு। बहुत लोग ऐसा है, ஒரு தேவைக்காக வருவாங்க, एक जरूरत के लिए आता है, அந்த ஆண்டவர் மனம் இறங்கி அதை செய்வார்। प्रभु मन तरस कर उसको भलाई करता है। நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, अच्छा प्रार्थना करता है, ஆண்டவரே நடக்கணும்பா, प्रभु ये होना चाहिए कर சுகந்தாங்கப்பா, பலம் தாங்கப்பா, பணத்தை சந்திக்கப்பான்னு சொல்லுவாங்க। चंगाई दे दे प्रभु और भलाई दे दे प्रभु। ஹalleluya। ஆண்டவர் மனம் இறங்கி கொடுத்துருவாரு। मन तरस होकर प्रभु भी दे देता है, ஏசப்பா கொடுத்துருவாரு। ये सब दे देते हैं। ஹalleluya। हालेलुया। அது வாங்கின பிறகு கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்க। वो पूरा होने के बाद वो ऐसे रह जाता है। हालेलुया। கர்த்தரை மறந்து விட்டார்கள்। हालेलुया। प्रभु को भूल जाता है। நம்ம அப்படி இருக்க கூடாது। ஆமென் சொல்லுங்க। हम ऐसा नहीं रहना चाहिए। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है முடிவு பரிந்த நிலைநிற்பனை ரட்சிக்கப்படுவார்। अंत तक स्थिर रहेगा वही उतार पाएगा। ஆமென் சொல்லுமா। நான் ரட்சிக்கப்பட்டேன், हम उतार पाया, நான் இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டேன், हम यीशु मसीह के द्वारा उतार पाया, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன், यीशु मसीह के लोगों से हम धो गया, அபிஷேகம் பெற்றேன், अभिषेक पाया, அந்நிய பாஷை பேசுறேன், अन्य भाषा बात करता हूँ, எனக்கு ஆண்டவர் கிருபை தந்தார்। मुझे प्रभु ने अनुग्रह दिया। ஹalleluya। हालेलुया। பவுல் சொல்றாரு, पौलुस ने कहता है तीमुथियुस को, நான் உண்மையிலே கலந்து வைத்ததுனால உனக்கு தேவ வரம் வந்தது, அந்த அனல் முட்டி எழுப்பி விடு। मैं तुम्हारा ऊपर हाथ रखा, इसके लिए वो वरदान मिला, उसको अंगार बने के चला और चलाओ उसको। और चलाओ। हालेलुया। हालेलुया। अंगार बन के चलने के लिए प्रभु को बुलाया। आमीन बोलेंगे। और प्रभु के लिए जलन होकर अंगार बनकर रहने के लिए आ गया। அப்படி அக்னியாக நம்ம நிரப்ப பலப்படுத்த ஆண்டவர் வந்திருக்கிறார்। हमको अग्नि के द्वारा बल देने के लिए प्रभु आया है। ஆமென் बोलेंगे। आमीन। हालेलुया। हालेलुया। நன்மை செய்து விட்டார் ஆண்டவர் வேண்டாம் ஒதுங்கிறாத। आज मुझे अभिषेक किया, भलाई किया कर ऐसे ही निकल जाओ मत। ஆமென்। हालेलुया। கர்த்தர் எனக்கு நன்மை செய்த விட நான் அவரை பாடுவேன்। प्रभु ने भलाई के इसलिए मैं स्तुति करूंगा। பிரபுவே பாடல் படித்து ஆயிரம் நன்மைகள், आयरम हजार भलाई எனக்கு நீ செய்தீரே, मुझे आपने किया। हालेलुया। தாவீது கடைசி ஒரு ஆண்டவர் மறக்கல, நல்ல ஞாபகம் சொல்லுங்க। दाऊद आखिरी समय तक प्रभु को भुला नहीं है। ஆமென் बोलेंगे। हालेलुया। हालेलुया। என் இருதயத்தை ஏற்றம் தாவீது ஆண்டவர் சொன்னார்। प्रभु ने कहा दाऊद मेरा हृदय के योग्य है, हालेलुया। எனக்கு பிரியமானவன்। मुझे बहुत प्रिय है। தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், दानियल को देख के प्रभु ने कहा நீ பிரியமானவன், ये मुझे बहुत प्रिय है।
आशा का शुरुआत बहुत खूबसूरत था, भलाई था, और वो खूबसूरत ஹalleluya ஹalleluya. ஆமென் சொல்லுங்க ஆமென். நல்ல ஓட்டம் நல்லா தான் இருந்துச்சு शुरुआत एकदम चांगला है, ஆனாலும் और फिर भी அங்கே ஒரு காரியம் இன்னொரு காரியம் வருகிறது उसका बहुत और एक कार्य आ रहा है. நீ என்னில் தான் நிலைத்திருக்கிறாயா இல்லையா तू मेरा साथ स्थिर है क्या, नहीं है. ஹalleluya हालेलुया. இந்த மாதிரி சோதனைகள் வரும் ऐसा संकट कभी कभी आपका जिंदगी में भी आएगा. ஹalleluya கர்த்தர் அனுமதிப்பா आपका विरोध में कोई ऐसी समस्या आता है, प्रभु ஆண்டவர் அனுமதிப்பார் प्रभु ही खुद ஆண்டவர் அனுமதிப்பார் परमिशन दे देता है, பிரபு उसको अनुमति करता है प्रभु उसको अनुमति देता है. ஹalleluya ஹalleluya. அந்த நேரத்துல நம்முடைய ரியாக்ஷன் என்ன उस समय में हम कैसा रहता है, उस समय में हम क्या करते हैं प्रभु के लिए उस समय में प्रभु का अंदर हम क्या करते हैं. ஹalleluya அந்த நேரத்துல ஆண்டவர் பாப்பார் என் பிள்ளை என் கூட தான் இருக்கானா कठिन समय में भी प्रभु का साथ है क्या कर देखेगा. ஹalleluya हालेलुया. பலமுள்ளவனுக்காகிலும் நற்றவனுக்காகிலும் बलवंत के लिए भी और कमजोर व्यक्ति के लिए भी मदद करना आपके लिए आसान है उदय से அவருக்கு ये லேசான காரியம். இப்படிதான் ஆசா சொன்னான் ऐसे आशा ने कहा, ஜெயத்தை எடுத்தான் நம்ம சொல்லுங்க जय को पाया, கர்த்தர் ஜெய கொடுத்தார் प्रभु जय दिया. இயேசு हमारा ஜெகோவா நிசி यीशु हमारा यहोवा निसी, जय देने वाला, ஆமென் ஜெய கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக जय देने वाला प्रभु को स्तुति हो. ஹalleluya हालेलुया. ஆமென் बोलेंगे आमीन बोलेंगे. பாருங்க அங்க இன்னொரு காரியம் நடக்குது और एक कार्य चल रहा है. 14 அதிகாரத்துக்கு வாங்க 16वां अध्याय को देख जाएंगे. ஹalleluya இங்க யார் தெரியுமா வரா இஸ்ரேல்காரனே வரா இஸ்ரேல் நாட்டுக்காரனே வரான் 16 में पढ़ेंगे 16 में पढ़ेगा तो ஹalleluya நமக்கு வெற்றி வேணும்னா என்ன செய்யணும் हमको विजय चाहिए तो कौन क्या करना चाहिए, இயேசுவின் நாமமே यीशु मसीह का नाम. ஹalleluya हालेलुया. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது, வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது, துயர் சொல்லி துதித்திட நாமமது, துயர் சொல்லி துதித்திடும் நாமமது, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் நிவிய ஸ்தோத்திரம். आशा के विरोध में कौन आ रहा मालूम है, இஸ்ரேல்காரனே வரான் चुनाव व्यक्ति, प्रभु का बच्चा लोग भी आ रहा है. ஹalleluya இஸ்ரேல்காரன் வரான் इजराइल लोग ही आ रहा है. ஹalleluya हालेलुया. அக்கா தம்பி அம்மா தங்கச்சின்னு வருவான் இருக்க கூடவே இருக்க வருவான் ஆமென் आपका சொல்லுங்க सगा परिवार आपका विरोध में आएगा. ஹalleluya आपका அவன் பேர் பாஷா हमारा उसका नाम है भाषा. ஹalleluya हालेलुया. பாஷா भाषा आशा के विरुद्ध में आया आशा के विरोध में आया. ஹalleluya हालेलुया. ஹalleluya சொல்லுங்க हालेलुया. 10 லட்சம் பேர் வந்து ஆசா பயப்படல 10 लाख लोग उसके सामने खड़ा हो गया तो आशा डरा नहीं, सामना किया. लेकिन இஸ்ரேல்காரன் வரான் பயப்படுறான் लेकिन अपना खुद का परिवार सामने आता तो हम डर जाता है, हिल जाता है. ஹalleluya हालेलुया. ஆமென் சொல்லுங்க हालेलुया. எதிரி வந்தா இங்க இருந்து அடிச்சிடலாம் इतनी दुश्मन आएगा तो दूर से मार देगा. विरोधी आएगा तो इधर भी उसको मारेगा कवर से मारता पत्थर से मारता तलवार से मारेगा आमीन बोलेंगे विरोधी कोई भी आएगा सामना कर सकता है. ஆனா துரோகி கழுத்துல கை போட்டு குத்திடுவான் हालेलुया. ஹalleluya हालेलुया. विरोधी सामने से आएगा तो उसको हम सामना कर सकते हैं ये कैसा मारेगा किस प्रकार आएगा लेकिन द्रोही गले में हाथ डाल के कभी छुरा போகேगा मालूम हालेलुया हालेलुया. பாருங்க இஸ்ரேலும் யூதாவும் ஒரே தேசமா இருந்தது சாலமோனுடைய மரணத்துக்கு பிறகு அந்த தேசம் ரெண்டாக மாறி 10 கோத்திரம் இஸ்ரேல் மாறிச்சு 2 கோத்திரம் யூதா மாறிச்சு அந்த யூதா கோத்திரத்துல அரசாண்டு இருந்தது யாரு இந்த ஆசா हालेलुया हिंदी में बोलता हूँ इजराइल एक ही देश था सोलोमन राजा सोलोमन तो एक ही देश था बराबर हम पढ़ते हैं लेकिन जब सोलोमन का जब मौत हो जाती है उसके बाद उसका बेटा रेहोबोयाम का जमाने में 2 भाग हो जाता है 10 गोत्र इजराइल बनकर नाम पे चला जाता है 2 गोत्र यहूदा करके पीछे वाले आ जाता है हालेलुया ये 2 गोत्रों में बिन्यामीन और यहूदी ये लोग मिलकर क्या करते हैं राज्य बनाता है उसमें राजा था आसा और 10 गोत्रों में राजा था बादशाह हालेलुया बोलेंगे आमीन बोलेंगे आशा भाषा 2 गोत्र में था राजा आसा 10 गोत्र में राजा था बादशाह ये बादशाह हालेलुया आसा के विरोध में आता है मैं उसको कब्जा करूंगा हालेलुया तो आसा के विरोधமாக बादशाह வருகிறான் அப்பொழுது ஆசா யாரை நோக்கி பார்க்கிறான் आशा के विरोध में भाषा आ रहा है
तभी आशा किसको और देख रहे हैं? அல்லேலூயா हालेलुया। இங்க ஆண்டவர் பார்க்கல ஆசா वचन पढ़ के देखिए, तभी प्रभु को नहीं देखा। ஆமென் இந்த நேரத்துல யார் பார்த்தா ஆசா சிரியா ராஜா சொல்றான் ஐயோ சிறிய ராஜாவே எனக்கும் உமக்கும் என் அப்பாவுக்கும் உமக்கும் இது சம்பந்தம் உண்டு எங்களுக்கு எதுனாக்கி நீ வந்து காப்பாத்திருவீரே இதை பொண்ணை எடுத்துக்கணும் பொருளை எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் ஆனா பாஷாவை எங்கிருந்து விரட்டி அடியும் हालेलुया हालेलुया। आशा बोलता है हे सिरिया राजा आप और हमारे बीच में एक समझौता है अगर हमारे देश में अगर कोई हालेलुया कोई विरोध में आता है युद्ध के लिए आता है तो हमारा समझौता के हिसाब से आप हमारे साथ रहकर उसको विरोध में आप लड़ो करके ऐसा है ना एक समझौता एक एग्रीमेंट है ना तो हम सोना चांदी हीरे जवाहर ये सब देते हैं हालेलुया बादशाह को हमारे देश से निकाल दो क्योंकि वो बड़ा एक शहर बना रहा है वो शहर में क्या लकड़ी को लेकर आ रहा है पत्थर को लेकर आ रहा है कोई भी आशा का पास नहीं आना चाहिए रोक रहा है उसे बचाओ तो सीरिया राजा ये सुना और आशा को बचाया बादशाह वो सब छोड़ के चला गया हमें चले गए இந்த நேரத்துல ஆசா யார பார்த்தா ऐसे समय में आशा ने किसका फायदा लिया? हमें தேவனை பார்க்கும்போது ஜெயம் கிடைச்சது प्रभु को और देखने के समय में विजय पाया था, ஹalleluya ஆனா மனுஷனை பார்க்கும்போது लेकिन मनुष्य को देखने के समय में என்ன கிடைச்சது जय आया, சகாயம் கிடைச்சது जय आया, ஆனா लेकिन அவன் ஆண்டவரை தேட மறந்து விட்டான் प्रभु को ढूंढने में भूल गया। हालेलुया। ஆசா செய்தது மாதிரி நம்மளும் சில நேரத்தில் நிறைய காரியங்கள் இப்படிதான் செய்யறோம் जैसा आशा करते हैं वैसा अपन भी कभी कभी कर देते हैं। என்னுடைய சுய பலத்துல என்ன பண்ணிடுவேன் मेरा पूरा खुद का शरीर का बल से हम कर देगा, அல்லது என் ஞானத்துல பண்ணிடுவேன் हमारा ज्ञान से मैं कर என் அறிவுல देगा, பண்ணிடுவேன் मेरा बुद्धि से कर देगा। ஹalleluya இந்த हालेलुया। மாதிரி சில நேரத்துல நம்ம என்ன எடுக்கிறோம் முடிவு எடுக்கிறோம் ऐसे समय में हम क्या करते हैं? प्रभु का முடிவு எடுக்கிறோம் सहारा नहीं लेते, निर्णय लेते हैं। हालेलुया हमें लेते हैं कि नहीं लेते हैं बहुत लेते हैं हम भी लिए आप भी लिए सब लिए हमें बोलेंगे हाँ ना वेद என்ன சொல்லுது शास्त्र क्या कहता है शास्त्र क्या कहता है? அவர் தேடினால் அவர் உங்களோடு இருப்பார் उसको ढूंढेगा तो वो तुम्हारा साथ रहेगा, அவர் விட்டீர்களாகி वो उसको छोड़ देगा तो तुम्हें छोड़ देगा। ஆமென் हालेलुया। சிம்பிள் ஃபார்முலா सिंपल बात पड़ा। ஆமென் हालेलुया। அவரோடு இருக்கணும் அவர் தேடணும் प्रभु आपका साथ रहना चाहिए तो आप प्रभु को ढूंढना है, दुनिया मनुष्य को नहीं ढूंढना है। அதான் ஆண்டவர் சொன்னார் தேடுங்கள் तो கண்டடைவீர்கள் आप ढूंढो तो पाओगे, கட்கட்டாவது द्वार खुलेगा खटखटाए तो द्वार खुलेगा, हालेलुया तट्टकल तिरकपடும்। ஆமென் आमेन। मांगो तो मिलेगा கேட்டால் கொடுக்கப்படும்। ஆமென் சொல்லுங்க हालेलुया। தட்டினால் திறக்கப்படும் தட்டினால் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் हालेलुया। அப்பாவை தேடினா கண்டடைவோம் ஆமென் சொல்லுங்க அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஆமென் சொல்லுங்க கரெக்ட் அப்படியே அசைத்து சொல்லுங்க ஒருவருக்கும் தூரமானவர் इसके लिए प्रभु दूर नहीं है पास है इसी के लिए भी वो दूर नहीं, पास है, पास है पास है। यही तो हमारा दिल की आस है वही दिल के ऊपर आस है। हालेलुया हालेलुया இங்க ஆண்டவரை சார்ந்திருந்தா அங்க மனுஷரை சார்ந்துட்டான் ஆமென் அதனால என்னாச்சு தெரியுமா வாசிப்போம் 7வது வசனம் என்ன சொல்லுது அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜா ராணுவம் கைக்கு தப்பி போயிடுச்சு பிரைஸ் தி லார்ட் என்ன சொன்னா ரொம்ப நீங்க போட வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா நீர் தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனுஷரை சார்ந்து கொண்டதுனால हाँ, प्रभु को सहारा नहीं लिया, मनुष्य को बुद्धि को सहारा लिया। ஹalleluya ஆமென் ஆமென் எத்தனை பேர் நம்ம எப்படிதான் இருக்கிறோம் நிறைய பேர் எப்படிதானே ஆனா முடிவுல நம்ம என்ன ஆகுது ஐயோ நான் எடுத்த முடிவு சரியில்லை अंत में हम क्या निर्णय कर रहे हैं? हमने जो निर्णय लिया वो गलत है करके அப்பா கேட்டிருந்தேன் அப்பா ஏதாவது எனக்கு செஞ்சிருப்பாரு पिताजी से पूछे तो पिताजी कुछ ना कुछ इससे बड़ा बड़ा समस्या पार किया, 10 लाख लोग सामना करने के लिए आया था, उसको पार कर दिया, लेकिन अपना परिवार आ गया, परिवार के विरोध में हम कुछ नहीं कर रहे, दूसरा दुनिया का। பிரைஸ் தி லார்ட் ஆமென் சொல்லுங்க எத்தனை ஆமென் சொல்லுங்க हालेलुया। எல்லாத்தையும் அப்பாட்ட கையில ஒப்பு கொடுப்போம் सबको प्रभु का हाथ में दे दो। தேவனே நீர் பார்த்துக் கொள்ளும் पिताजी आप देख लो। ஹalleluya आमेन। प्रभु आप आपला संभालना आमेन प्रभु अपना, उसका नाम है यीशु मसीह, उसके नाम में तो हर खुशी उस नाम में हर खुशी है। आमेन बोलेंगे हालेलुया। डैडी पिताजी मैं तेरा में आशा बैठा आपको ढूंढा नहीं, प्रभु आशा
छोड़ दिया बट गया ஆனா நாங்க உண்மை உறுதியை பற்றிக் கொள்வோம். लेकिन हम प्रभु को सिर पकड़ के करके உறுதியை பற்றி கொண்டு உம்மை நம்பி உள்ளோ உறுதியை பற்றி கொண்டோ உம்மை பற்றி உள்ளோ பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே இந்த புவிதனில் தருபவரே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹalleluya. உண்மை உறுதியை பற்றி கொண்ட மனிதன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானம் காத்துக் கொள்வீர். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். हालेलुया. तुझे सिर से पकड़ा हुआ हर एक व्यक्ति को आप शांति से रखता है. आमीन बोलेंगे. हालेलुया. हमें नाम आंटर है साथ இருக்கும் போது நமக்கு வெற்றியோ வெற்றி. ஆமென் சொல்லுங்க. हम प्रभु को साथ लेके चलेगा तो हमको विजय विजय विजय. आमेन. विजय के ऊपर विजय. आमीन बोलेंगे. हालेलुया. இங்க அனானி என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சேரா 10 லட்சம் பேர் வந்தோடனே நீ சார்ந்திருந்த ஆண்டவரே ஆண்டு உமக்காக யுத்தம் பண்ணார். ஹalleluya. நீ ஜெயம் பெற்று கர்த்தர் ஜெயத்தை தந்தார். இப்பொழுது நீ ஆண்டவரை சாராமல் மனிதனை சார்ந்தது என்ன? अनन्या भविष्यवाणी प्रभु का दास आशा को देख के बता रहे हैं 10 लाख लोग आपके विरोध में उठकर आया था तब भी प्रभु आपके लिए युद्ध किया था विजय दिया. आज तुम्हारा ये सामने जो करने वाला है इजराइल के सामने आप प्रभु का साथ नहीं लिया. क्यों? सीरिया का मनुष्य का राजा दूसरा देश का सीरिया राजा का तुम साथ क्यों लिया? हमें பாருங்க அந்த கால தீர்க்கதரிசிகள் எப்படி தெரியுமா? उस समय का भविष्यवाणी लोग कैसा मालूम है? அவனோட வார்த்தை சொன்னா அப்படியே சொல்ற ராணி ராஜா சரி யாருனாலும் சரி प्रभु का शब्द आएगा तो कोई राजा होना तो कुछ भी होना तो ऐसा सीधा बोल देता है. हमें बोलेंगे हालेलुया. அவன் சொன்னார் நீர் எப்படி மனுஷருடைய அந்த உதவி நீ எதிர்பார்க்கலாம்? वो मनुष्य का वो कोई मदद क्यों अपने राह देगा? हालेलुया. प्रभु का साथ क्यों नहीं लिया कर राजा को देख के बोल दिया. அந்த காலத்துல அப்படிதான் தீர்க்கதரிசி சொன்னாங்க. उस समय में ऐसे भविष्यवाणी पता था. ஆனா இந்த காலத்துல தீர்க்கதரிசி நம்ம பார்க்கிறோம் आज का भविष्यवाणी लोग देखते हैं ஆசீர்வாதமாகவே இருப்பார். तो आशीष बन के रहेगा. हालेलुया. हालेलुया. ஒரு குறை இருக்காது. तुम्हें कोई भी कमी नहीं रहेगा. हालेलुया. உனக்கு ஒரு வீடுனா ரெண்டு வீடு. तुमको एक घर रहेगा तो 2 घर मिलेगा. एक गाड़ी तो 2 गाड़ी. एक गाड़ी और वंडी ना 2 वंडी கிடைக்கும். 2 गाड़ी. 2 गाड़ी. हालेलुया. हालेलुया. आमीन बोलेंगे. आमीन बोलेंगे. एक का 2. हालेलुया. आमीन बोलेंगे. நீ ஆசீர்வாதம் கிருபை உனக்கு போதும். எந்த குழப்பம் பண்ணாலும் உனக்கு அந்த அவரோட கிருபை ஒண்ணு விட்டு போகாது. கிருபையே கிருபை உனக்கு எப்படியே எப்படிதான் இருக்கு. இந்த காலத்து இந்த தீர்க்க தரிசனம் आज का दिन का भविष्यवाणी लोग तुमको एक गाड़ी है तो 2 गाड़ी. 2 गाड़ी. एक घर है तो 2 घर मिलेगा. हालेलुया. அந்த சபையில ஆத்மா நிரம்பி வழியும். ऐसा कलीसिया में प्राण बहुत भर के उमड़ कर आता है. हालेलुया. 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 சத்தியத்திற்கு செவி கொடுப்பது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். सत्य को जानेंगे सत्य को जो खोजेंगे प्रभु भलाई करेगा. இந்த வருஷம் गलातिया में आप घर पे जाके पढ़ो उसमें क्या लिखता है आपका शुरुआत कितना बेहतरीन था. हमें बोलेंगे बेहतरीन बहुत अच्छा था. हालेलुया. ஆரம்பம் சூப்பரா இருந்துச்சு. हमें நம்முடைய ஆரம்பம் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். முடிவு ஆனா போக போக என்ன தெரியுமா அந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் வெளிச்சம். அப்போ அவர் சொல்றாங்க கலாத்தியர்கிட்ட பவுல் சொல்றாரு ஆரம்பம் ரொம்ப அற்புதமா பண்ணீங்களே. ஹalleluya. நீங்கள் தேவனுடைய கிருபை விட்டு விழுந்தீர்கள். हालेलुया. गलातिया सभा को देखकर पौलुस ने कहा है शुरुआत में आप लोग बहुत अच्छा था लेकिन सत्य को जान लिया लेकिन अंत में आप प्रभु का कृपा को खो लिया. எப்படி कैसा? நீங்க ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகி प्रभु का सत्य को छोड़कर நியாய பிரமாணத்தை நீங்க கை கொண்டதினால் कानून को आपने हाथ में लिया. हमें प्रभु का उद्धार चाहिए कि हमको कानून चाहिए पुराना नियम का? बोलो. न्याय प्रमाण வேணுமா ரட்சிப்பு வேணுமா? ஆண்டவர் சொன்னாரு நீதி நியாய பிரமாணத்துல வரணும் என்றால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே.
న్యాయ ప్రమాణத்தை கடைபிடிச்சாச்சுனாக்கி நீ கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. நீ வந்து ரட்சிக்கப்படுவதாச்சுன்னா கிறிஸ்து வந்திருக்கே வேண்டாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மரித்தது வேஸ்டா இருக்குமே. இத கலாத்திய சபையில சில குழப்பங்கள் நடக்கும்போது ரட்சிக்கப்பட்ட நல்ல அருமையான ஜனங்கள் அந்த கள்ள உபதேசத்தினாலே இப்படி வழி விலகி போகும்போது பவுல் சொல்றாரு, ஆண்டுடைய கிருபையில வந்து விழுந்து போயிட்டீங்களே. पौलुस ने कहता है प्रभु का अनुग्रह से आपने खो गया. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க பார்க்கிறீங்களோ? கலாத்தியர் 3:3 வீட்டுல வாசித்து பாருங்க. पवित्र आत्मा में शुरू किया था तुम, अंत में जो शरीर का द्वारा आप क्यों निर्णय ले रहे हैं? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மாம்சத்தில் நீங்கள் शरीर के द्वारा आपने नीचे गिर गया, आत्मा में जी पा सकता है. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. आमेन. ஆமென் சொல்லுங்க. நம்ம சில நேரத்தில் இப்படிதான் முடிவு எடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. कई समय में हम ऐसा निर्णय लेते हैं. அங்க ஆசா பாருங்க. आशा राजा को देखो. இஸ்ரேல் ராஜா விரட்டடிக்கிற सीरिया ராஜா போய் உதவி கேட்கிறான். इजराइल राजा उसका सामना करने के लिए उसका ही भाई आ रहा है सामने. हालेलुया. लेकिन वो मदद के लिए प्रभु के साथ नहीं लिया, आज बाजू वाला सीरिया राजा के साथ मदद लिया. ஆனா அனனியா எனக்கு தீர்க்கதரிசி என்ன சொன்னா தெரியுமா? अनानी भविष्यवाणी ने क्या कहा? தம்மை பற்றி 9வது வசனத்தை வாசிங்க. 16:9. ஆமென். ஆமென். அல்லேலூயா. हालेलुया. लड़ाइयों में फंसा रहेगा. உத்தம இருதயத்தை தேடினவர்களே கர்த்தருடைய கண்கள் பூமியை சுற்றியால இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. तुम हृदय के साथ प्रभु को खोजने वाले के लिए हमेशा मदद करने के लिए प्रभु का आग इस धरती में घूम रहा है. आमेन. लेकिन प्रभु को साथ ने लिया और वैसा कार्य में हम बुद्धि नहीं था, गिर गया. इसके लिए तुम्हारा जीवन में लगातार लड़ाई होते रहेगा. लड़ाई होगा. ஆமென் சொல்லுங்க. हालेलुया. அல்லேலூயா. இப்படி சொன்ன அந்த தீர்க்கதரிசி சொன்னா இவனை சிறையில போட்டுங்க. आशा राजा को गुस्सा आया, ऐसा कहा जो सेवक है उसको बंदी घर में डाल दो करके. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசா அங்க மிகவும் கோபம் உண்டு. बहुत कठिन கோபம் உண்டு. हालेलुया. அல்லேலூயா. ஞானதிருஷ்டிகரன் சினந்து கடும் கோபம் கொண்டு இவனை காவலில் வைத்தான். ऐसा भविष्यवाणी कहे तो राजा को गुस्सा आ गया, उसको जाके बंदी घर में डाल दिया. அல்லாமலும் और भी அக்காலத்தில் ஜனங்களுக்கு சிலரை கொடூரமாய் நடப்பித்தாங்க. उसके बाद भविष्यवाणी जो प्रभु का सेवक को बंदी घर में डाल दिया और जो भी उसके सामने आता है उसको सबको तकलीफ देता है. அல்லேலூயா. ऐसा पूरा व्यक्ति बन गया. ஆனா முடிவு என்னாச்சு? लेकिन अंत क्या हो गया? அல்லேலூயா. கர்த்தர் தேடினா நம்மோடு இருப்பார். ஆமென் சொல்லுங்க. प्रभु को ढूंढेगा तो वो उसके साथ रहेगा. उसके साथ हमारे साथ रहेगा. आमेन. हालेलुया. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தேடினா அவர் என்னோடு இருப்பார். हालेलुया. ஆமென் சொல்லுங்க. அவர் தேடுவோம் நம்ம கண்டடைவோம். उसको ढूंढेगा तो पाएगा. हालेलुया. நம்முடைய சுயத்தை நாம் சாராமல் स्वयं जो हमारा स्वयं को साथ में लेना चाहिए. खुद को ऊपर निर्णय ना लेते हुए प्रभु को निर्णय लेंगे. प्रभु जो भी कार्य आप संभाले प्रभु करके प्रभु का हम सौंप लेंगे. प्रभु देख लेगा. आमीन बोलेंगे. आपको अर्पण करके प्रभु आप देखो कर अर्पण करेंगे. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆசாவோட வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பு. आशा का जिंदगी हमारे लिए एक सावधान. சாவுதான். ஆமென் போலேங்க. அல்லேலூயா. ஆசாவோட வாழ்க்கை நமக்கு அழகா சொல்லுது அப்பாட்ட தான் இருக்கணும். ஆமென். आशा का जिंदगी हमें देख के बता रहे हैं. मैं शुरुआत प्रभु के साथ था, अच्छा था, और अंत प्रभु छोड़ के मनुष्य के साथ गया तो तर गया. इस कार्य से हम ये कार्य को सीख रहे हैं. हम किसके साथ रहना चाहिए? हालेलुया. हालेलुया. याद करके बोलो. हम किसके साथ रहना वाला है? हालेलुया. प्रभु के साथ और इनको इतना आमीन சொல்றீங்க. கரங்க சரி ஓடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். और एक वचन को देख के 12வது வசனத்தை வாசிங்க. 12-13. ஆசா அரசண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். அல்லேலூயா. हालेलुया. இதிலே படங்க 16:12. அவனுடைய நோவு அதிகமா இருந்தோ அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான் வேதம் சொல்லுகிறது. 39 वर्ष में और उसने पैर में कोई बीमारी आ गया. बहुत दर्द वो दर्द बहुत खतरनाक दर्द हुआ, वो पैर का दर्द. और वो दर्द के साथ उसने
चैन नहीं पाया, उस समय में भी प्रभु को ढूंढा नहीं और उसको कोई डॉक्टर को ढूंढ के मतलब कोई मनुष्य को वेदों को ढूंढा, वेदों को ढूंढा, ढूंढ के 40 उम्र में मर गया वो। हमें बोलेंगे हालेलुया। हालेलुया। द राइज एंड फॉल ऑफ आशा, हमें बोलेंगे ஆசாவோட அந்த எழுச்சியும் ஆசாவோட வீழ்ச்சியும் நாம் இந்த 14, 15, 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். आशा राजा का शुरुआत जोरदार से कैसा था, उसका अंत कैसा हुआ, इस कार्य को हमने जाना। इसमें हम निर्णय लेंगे हम प्रभु को कैसा साथ लेके चलना है। அப்படி உயர்த்தி சொல்லுங்க. हालेलुया। அப்படி உயர்த்தி சொல்லுங்க. हालेलुया। டேடி நான் உங்களோட தான் இருப்பேன். पिताजी मैं आपका साथ रहूंगा। உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆழத்தை அப்படியே கண்களை மூடி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இயேசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ये चाहे मेरा सत्संग रहो सदा, मर्जी हो पूरी तेरी है ये तमन्ना मेरी. यीशु मेरे प्यारे सनम मन में बसे मेरे हमदम. बोलेंगे यीशु मेरे प्यारे सनम मन में बसे मेरे हमदम. हमें बोलेंगे इधर नवीनता कर चुको तो इसमें से हम क्या सीख लिया? और हर समय में प्रभु का साथ लेना है, हालेलुया. प्रभु का सहारा लेना है। अरम्यान देवचन में, हालेलुया। अरम्यान देवचन में प्रभु का प्रिय, प्रभु का वचन, हालेलुया. ஆண்டோட வருகை மிக சமீபம். प्रभु का आने बहुत निकट है। मैं சொல்லுங்க हालेलुया। हालेलुया. நியாயாதிபதி வாசலில் நிற்கிறார் வேதம் சொல்கிறது. न्याय करने के लिए प्रभु द्वार में आ गया। ஆமென். हालेलुया. हालेलुया। ஆண்டவர் சொன்னார் प्रभु ने कहा கடைசி காலத்துல பயங்கரமான காரியங்கள் நடைபெறும். आखिरी समय में बहुत भयंकर कार्य संभव होएगा, கொள்ளை நோய்கள் வரும். बहुत बड़ा कोई बीमारी आएगा। हालेलुया. आमेन. मरी आएगी. मरी ना கொள்ளை நோய், बड़ी बीमारी, बड़ी बीमारी, கொள்ளை நோய்கள் வரும். बड़ी बीमारी आएगा, பயங்கரமான காரியம் நடைபெறும். बड़ा कार्य युद्ध आएगा। ஆனால் நீங்கள் இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்கிற பாத்திரம் ये सब चीज में ஜெபியுங்கள். बचाकर मनुष्य का पुत्र के सामने खड़ा रहने के लिए, योग्य बनने के लिए हालेलुया. हालेलुया. மனுஷகுமாரன் பாதத்தில் அமர்ந்திருங்கள். प्रभु का पिताजी का चरणों में हम इंतजार करेंगे। हालेलुया. हालेलुया। ஆண்டவர் சொன்னார் प्रभु ने कहा என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். मेरा नाम पर जो भी मांगेगा मैं पाएगा। அந்த விசுவாசத்தோடு நாம் இருப்போம். उस विश्वास के साथ हर समय में प्रभु से எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். मेरे लिए मरकर तीसरा दिन जीवित उठा प्रभु परमेश्वर मेरा साथ है करके विश्वास में रहो। இயேசு என்னோடு இருக்கிறார். यीशु मेरा साथ है, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். कभी मुझे त्यागेगा नहीं, छोड़ेगा नहीं। हालेलुया. हालेलुया। ஆரம்பம் நன்றாக இருந்தது ஆசாக்கு. शुरुआत आशा के लिए बहुत अच्छा था, ஆனால் முடிவு காலில் வியாதி. अंत उसका पैरों में एक बीमारी। हालेलुया.
ரொம்ப வேதனையானது. बहुत वेदना मर मर कर जी रहा था. அந்த நேரத்துல ஜெயம் தந்த கர்த்தரை அவன் தேடாமல் அவன் பரிகாரிகளையே தேடினான். उस समय में इतना 35 साल का ऊपर जो प्रभु ने मुझे जीत दिया, राज करने के लिए भलाई में भरकर रखा, उस प्रभु को ढूंढा नहीं, सहारा नहीं लिया और फिर से अन्य राजा को और अन्य मनुष्य को ढूंढकर सहायता को ढूंढकर घूमते गया. वेदों को उसने ढूंढा, वेदों को डॉक्टर को उसने ढूंढा, वेदों को डॉक्टर को उसने ढूंढकर चला गया. हालेलुया. ஆண்டவரே நம்மோடு இருப்பேன். प्रभु मैं आपके साथ रहूंगा. எத்தனை ஆமென் சொல்றீங்க? आमेन. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் வந்திருக்கு? कितने लोगों को ये वचन आया? எத்தனை பேர் ஆண்டவரோட பேசி இருக்கிறார்? कितने लोगों को प्रभु इस शब्दों के द्वारा प्रभु हृदय में बात किया? हालेलुया, 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 हालेलुया. ஆமென் ஆண்டவரே. आमेन पिता. हालेलुया. நீங்க எங்களோடு கூட இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. हमारा साथ है, इसके धन्यवाद प्रभु. ஆமென், आमेन. எங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் मेरा शुरुआत एकदम कमी से रहेगा तो भी முடிவு சம்பூர்ணமாக என்று விசுவாசிக்கிறோம். अंत परिपूर्णता से होएगा कर विश्वास करते आपको स्तुति करते प्रभु. எத்தனை ஆமென் சொல்றீங்க? आमेन. எத்தனை ஆமென் சொல்றீங்க? आमेन. हालेलुया. ये ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் शुरुआत एकदम हल्का था. आमेन. ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். अंत संपूर्णता से होएगा. சம்பூர்ண தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. संपूर्ण करने वाला प्रभु को स्तुति हो. உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. आपको मैं भरोसा करता हूं प्रभु. எல்லாரும் சேர்ந்து சொல்லுப்பா. सब लोग मिलकर कहेंगे. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்வை பற்றிய மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தை பற்றிடுங்க. உண்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்துடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீரே, இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே சந்திடுங்க. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆமென். அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. आपका हाथों में अर्पण करता प्रभु. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. पिताजी आपके साथ है प्रभु. ஹல்லேலூயா. हालेलुया. நான் இதை போல உங்களுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும்.
दाऊद जैसा आपका साथ प्रिय बनकर रहना प्रभु, இல்ல ஏற்றவனாக சொன்னீங்க. अपने हृदय के योग्य बनकर रहना चाहिए प्रभु. தானியேலே பிரியமான புருஷனே சொன்னீங்கப்பா. दानियेल का मोहब्बत मेरा प्रिय पुत्र करके बोला प्रभु. யோசேப்பு பரிசுத்தமா காத்துக்கொண்டீங்க ஆண்டவரே. यूसुफ को आपने पवित्र बना लिया प्रभु. யோசேப்போடு ஆண்டவர் நீங்க இருந்தீங்கப்பா. यूसुफ के साथ आप था प्रभु. ஹalleluya. हालेलुया. அதே போல எங்களோடு கூட இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. ऐसा आप मेरे साथ रहने वाले इसके धन्यवाद प्रभु. நன்றி ஆண்டவரே. धन्यवाद यीशु. பிள்ளைகளோடு கூட இருப்பதற்கு நன்றி. हमारे बच्चों के साथ रहने के लिए धन्यवाद. குடும்பத்தோடு இருப்பதற்கு நன்றி ராஜா. और कलीसिया के साथ रहने के लिए धन्यवाद प्रभु. வேலை ஸ்தலத்தில் நீங்க இருப்பதற்கு நன்றி ராஜா. हमारा काम ऑफिस में आपके मेरा साथ रहने इसका धन्यवाद प्रभु. என்னுடைய பிசினஸ்ல நீங்க இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. मेरा बिजनेस में आप सारा देने के लिए धन्यवाद प्रभु. எங்கள் குடும்பத்தில் நீங்க இருப்பதற்கு நன்றி ராஜா. हमारे परिवार में आप रहेंगे प्रभु, धन्यवाद. நீங்க எங்களோடு கூட இருப்பதற்கு நன்றி. आप मेरा साथ रहने के लिए मैं धन्यवाद करता हूँ. உள்ளத்தின் ஆழத்திற்கு நம்ம ஆண்டவரே दिल के गहराई से हम धन्यवाद करते நன்றி हैं. ஆண்டவரே. அப்படி धन्यवाद வளர்ந்து உயர்த்தி मैंने आपको கொண்டாங்க. கேவல் यीशु मसीह धन्यवाद. हमें धन्यवाद यीशु. இயேசுவே நன்றி. पिताजी यीशु धन्यवाद. அப்பா நன்றி. यीशुपा धन्यवाद. धन्यवाद प्रभु. धन्यवाद. எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். हमारे से बात किया आपका वचन के लिए धन्यवाद प्रभु. நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु. உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. आपका पवित्र नाम को महिमा होने दो. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நம்ம यीशु பிதாவே. मसीह का मधुर नाम में प्रार्थना करते अच्छे से पिता. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. இப்போ இப்போ உட்காரும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் दाऊद भी ऐसा एक पाप में गिर गया था, बराबर. पाप में गिरने के बाद नातान भविष्यवाणी उसके पास आता है, तो बहुत सारा कहानी के साथ बोलते समय दाऊद को गुस्सा बहुत है. कौन है वो मनुष्य, मेरे साथ लाओ, पास लेके आओ, मैं उसको खत्म कर दूंगा. नातान बोला, हे मनुष्य वही तू है. हालेलुया. वो तू है. तो उसने मन फिरा. हालेलुया. அந்த மனிதன் நீர் தான் அப்படின்னு தாவீது கோவப்படல. அப்படின்னு சொல்லுங்க. दावीद கோவப்படல, உடனே சரண்டர் ஆன ஆண்டவர்ட்ட. हालेलुया. नातान बोला वो मनुष्य दूसरा और कोई नहीं, तू ही है वो मनुष्य. बोलते समय दाऊद को गुस्सा नहीं आया, वो पश्चाताप किया, सरेंडर हुआ. प्रभु मुझे क्षमा कर बोला. यही फर्क है दाऊद में और आशा में. हम बोलेंगे आशा का भविष्यवाणी कौन है? अनानी. आके बताया तो उसको बंदीगृह में डाल दिया. हालेलुया. दावीद नातानुடைய வார்த்தை கேட்டோன்னு सरेंडर आगे கோபப்படல, पश्चाताप किया. यही फर्क है आशा में और दाऊद में. आमीन बोलेंगे. इतने आमीन जोड़ेंगे. इसलिए दाऊद आखिर तक आया, प्रकाशित वाक्य तक. आमीन बोलेंगे. நான் தாவீதின் வேரும் சந்ததி விடிவிடி நட்சத்திரமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார்.